அமைச்சர் கையில இப்படி ஒரு பொருளா? போதை பொருளை அவர் பயன்படுத்தினாரா? ஒரு அமைச்சரா இருக்கிறவர் இப்படி எல்லாம் பண்ணலாமான்னு ஒரு வீடியோ ரொம்ப வேகமா சமூக வலைதளங்கள்ல வைரல் ஆயிட்டு இருந்துச்சு. ஆரம்பத்துல அத பார்த்த எல்லாருமே இது உண்மையான ரொம்பவே அதிர்ச்சியாக ஆரம்பிச்சிட்டாங்க. தமிழகத்துல தாவேக அமைச்சரவையில மனிதவள மேலாண்மை துறை அமைச்சரா இருந்து வர்றவர் தான் ஆர் சரத்குமார். இவரு கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடி நடைபெற்ற IPL கிரிக்கெட் போட்டியை பார்க்கிறதுக்கு தன்னோட மனைவி மற்றும் குழந்தைகளோட செஞ்சிருக்காரு. அப்ப அங்கு சரத்குமார் போதைப் பொருள் உபயோகிக்கப்படுவது தொடர்பான வீடியோவை சமூக வலைதளங்கள்ல எல்லாருமே ஷேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வீடியோ ரொம்ப அதிக அளவுல பரவிருச்சு. அதை பார்த்து எல்லாரும் அதிர்ச்சி ஆயிட்டாங்க. அப்படி இருந்தா அவர் என்னதான் அதுல பண்ணிட்டு இருக்காருன்னு சொல்லி எல்லாரும் அந்த கிளிப்பை கட் பண்ணி வீடியோவை சமூக வலைதளங்கள்ல தவறா பரப்பிவிட ஆரம்பிச்சுட்டாங்க. இத பார்த்த அமைச்சர் அதுக்கு விளக்கம் கொடுத்திருக்காரு. சமூக வலைதளங்கள்ல வைரலா பரவி வர இந்த வீடியோவுக்கு மனிதவள மேலாண்மை துறை அமைச்சர் சரத்குமார் அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, தன்னோட மனைவி மற்றும் குழந்தையோட வீடியோவை வெளியிட்டிருக்காரு. நான் ஜூன் 26 போதை பொருள் தடுப்பு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியில முதல்வர் ஜோசப் விஜய் அவரோட பங்கேற்றிருந்தேன். இந்த நிகழ்ச்சியில பங்கேற்ற சில மணி நேரங்கள்ல நான் போதைப் பொருள் உபயோகித்ததா வீடியோ வெளியிட்டு அவதூறு பரப்புறாங்க. 2 வருஷத்துக்கு முன்னாடி சென்னை சேப்பாக்கம் கிரிக்கெட் ஸ்டேடியத்துல நடைபெற்ற IPL போட்டியை பாக்குறதுக்கு நான் என்னோட மனைவி குழந்தையும் போயிருந்தோம். குழந்தைக்கு அங்க உடம்பு சரியில்லாம போயிருச்சு. சாப்பிடவே அடம் பிடிச்சது. மாத்திரையே சாப்பிடல. இதனால மாத்திரைய பொடியாக்கி நுணுக்கி தண்ணீர்ல கலந்து நாங்க குழந்தைக்கு கொடுத்தோம். இது தொடர்பான வீடியோ காட்சிகளை IPL கிரிக்கெட் போட்டி நடக்கிற ஸ்டேடியத்துல போதை பொருள் பயன்படுத்துறதா தவறான முறையில வெளியிட்டு இருக்காங்க. IPL கிரிக்கெட் போட்டி நடக்கிற இடத்துல எவ்வளவு பாதுகாப்பு இருக்கும்? அங்கெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை நம்ம பண்ண முடியுமா? நான் அமர்ந்திருந்த பகுதியில என்னை சுற்றி ஏராளமான ரசிகர்கள் இருக்காங்க. அவங்க முன்னாடி நான் என்ன இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருப்பேனா? அதுவும் குடும்பத்தோட போயிட்டு இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவனா? நான் எப்படி இந்த போதை பொருள் எல்லாம் அங்க உபயோகிக்க முடியும்? தவறான வீடியோவை எதுக்கு சமூக வலைதளங்கள்ல பரப்பி விடுறாங்கன்னு தெரியல. இதெல்லாம் பார்க்கும்போது ரொம்பவே அதிர்ச்சியா இருக்குன்னு ரொம்ப வேதனையோட அந்த வீடியோவை வெளியிட்டு இருந்தாரு. குழந்தைக்கு மாத்திரை தாங்க நான் கொடுத்த மாத்திரைய தாங்க அப்படி பொடியா பண்ணிட்டு இருந்தேன். அதை தண்ணில கலந்து குழந்தைக்கு கொடுக்கலான்னு நினைச்சோம். அதுக்குள்ள என்ன பத்தி இப்படி தவறா அவ்வளவு விஷயங்கள் பேசி வச்சிருக்கீங்க. இது எல்லாம் உண்மையே கிடையாது. எது உண்மைன்னு தெரிஞ்சுட்டு பேசுங்க. தவறா எதுவும் பேசாதீங்கன்னு அவர் சொல்லியிருக்காரு. இந்த விஷயம் இப்ப சமூக வலைதளங்கள்ல வெளியானதை தொடர்ந்து ஒரு செய்தி கிடைச்சா போதும் இவங்க ரொம்பவே தேவையில்லாத விஷயங்களாக்கி பெருசாக்கி அதை ரொம்பவே பிரச்சனை ஆக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இது பற்றி உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க.